நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இங்கே பாலசுப்ரமணியத்துக்கு காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் தான் வந்தது. நீங்கள் போனீங்க? சினிமாவில் பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அதுக்கு? நான் அப்போ ஃபேமஸாக இருக்கேன் சினிமா ஃபீல்டு. என்னை கூப்பிட்டாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, ஜட்ஜி இல்லை. சரி. சீஃப் கெஸ்ட்டாக போனேன். இன்னொரு பையனும் இந்த பையனும், அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, பாலசுப்ரமணியத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்தது. ஆனால் ஆக்சுவலாக பாலசுப்ரமணியம் ரொம்ப பிரமாதமாக பாடிருக்கான். ஐயோ, இவ்வளோ நல்லா பாடிருக்கானே இந்த பையன் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாருன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீங்கள் பேசலையா? நான் பேசினேன். ஆக்சுவலாக இந்த பையனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும், நான் சொல்லக்கூடாது தான், நியாயம் இல்லை. இருந்தாலும் அந்த பையன் வந்து கண்டசால வாய்ஸ் வச்சு பாடிருக்காரு. ஒரு இமிடேஷன். ஒரு மாதிரி பாடுவார் கண்டசார வாய்ஸ். அந்த மாதிரி அந்த பையனை தொண்டையில் ஏதோ வச்சு பாடுற போல, ஆமாம், கண்டசாலை போல காப்பி பண்ணி பாடிருக்கான். ஆனால் பாலசுப்ரமணியன் நேச்சுரலாக தன்னுடைய வாய்ஸ்லேயே பாடிருக்கான். அப்போது இதுதான் நியாயம். ரொம்ப நல்லா பாடிருக்கான். அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது, பாவகீதம். அதான் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் பாலசுப்ரமணியத்துக்கு, நீ கவலைப்படாதே, நீ சினிமா ஃபீல்டே வந்தேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நீ ட்ரை பண்ணு, ரொம்ப நல்லா பாடிருக்கேன், நீ செகண்ட் ப்ரைஸ் வந்ததுன்னு கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எப்படி பாலசுப்ரமணியம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான்.